அன்பான கிறிஸ்தவ சொந்தங்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் வரதட்சணை அப்படிங்கிற அந்த பிரச்சனையை இப்படி இன்னும் அதிகமாக எண்ணெய் ஊற்றி பெருசாக்கக்கூடிய வேலையை இந்த கரிஸ்மாட்டிக் பெந்தேகோஸ்தே போதனைகள் செய்யுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இந்த போதனைகள் கிறிஸ்தவ திருமணத்தில் மிக மோசமான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது. நான் அன்ரியலிஸ்டிக்காக பேச போகல, ரியலிஸ்டிக்கான விஷயங்களை தான் நான் பேச போகிறேன். நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். அதுக்கு முன்னாடி ஒரு சம்பவத்தை சொல்லிடுறேன். எனக்கு தெரிந்த ஒரு நண்பர் ஆசிரியராக இருந்தாங்க. அவங்க பார்த்திங்க அப்படின்னா தன்னுடைய பெண்ணுக்கு மாப்பிள்ளை பார்த்துட்டு இருந்தாங்க. ஒரு நாள் தற்செயலாக நான் அவங்க வீட்டுக்கு போனப்போ நான் இந்த மாதிரி என்னுடைய பொண்ணுக்கு ஒரு மாப்பிள்ளை பார்க்குறதுக்காக போகிறேன், நீங்களும் வாரீங்களா அப்படின்னு சொல்லி நாங்கள் 2 பேருமா சேர்ந்து போனோம். அப்போ அங்கே போய் அந்த மாப்பிள்ளை வீட்டில் போய் பார்த்து பேசணும். அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது அந்த மாப்பிள்ளை வீட்டில் உள்ள அவங்களுக்கு ரொம்ப நெருக்கமான ஒருத்தவங்க, எனக்கு தெரிஞ்சவங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிய வந்தது. அப்புறம் அவங்க கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க என்கிட்ட கேட்டது என்ன அப்படின்னா, பொண்ணு எப்படி எல்லாம் என்ன கேட்டாங்க. எல்லாங்க பொண்ணு எல்லாம் நல்ல பொண்ணு தான், பக்தியான பொண்ணா எல்லாம் கேட்டாங்க. ஆமாங்க, எல்லாம் பக்தியான பொண்ணு தான், நல்ல பொண்ணு தான் அப்படின்னு சொல்லியாச்சு. சரி, நாங்களும் பார்க்க வரோம் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு நாள் தேதி குறித்து அவங்க பொண்ணை பார்க்குறதுக்கும் வந்தாங்க. அந்த நேரத்துலேயும் நான் அவங்க கூட இருக்கிறேன். அப்போ எல்லாம் பார்த்து எல்லாம் முடிச்சுட்டு அவங்க போகும்போது அந்த எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்காருன்னு சொல்லல, அவர் மெதுவாக என் காற்றுல சார் பொண்ணுக்கு அவங்க சார் எவ்வளவு நகை ரொக்கம் போடுவாங்க அப்படின்னு சொல்லி மெதுவாக என்கிட்ட கேட்டார். நாங்கள் நண்பர்கள் நாங்கள் அடிக்கடி பேசிக்குவோம் அப்படிங்கிறனால சார் இந்த மாதிரி ஒரு பிளான் வச்சுருக்கிறார் அப்படின்னு சொல்லி அவர் என்ன மனசில் வச்சுருந்தாரோ அதை சொன்னேன். அப்படியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு போனார். அவ்வளோதான். அதுக்கப்புறமா அவங்க திரும்ப என்ன செய்யவே இல்லைன்னா வரவே இல்லை. ஸோ இதில் விஷயம் என்ன அப்படின்னா, மற்ற எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா அவங்ககிட்ட பேசும்போது, ஏன்னா ஃபுல்லாக அந்த ப்ராசஸில் நான் ஃபுல்லாகவே கூட இருக்கிறேன். அப்போது அவங்கள பொறுத்த வரைக்கும் அந்த குடும்பம் அவங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லை, ஓகேங்களா. அந்த பொண்ணுடைய படிப்பு ஒரு பிரச்சனை இல்லை, அந்த பொண்ணுனுடைய குணம் ஒரு பிரச்சனை இல்லை, பக்தியான பொண்ணு தானா, எல்லாமே இது பண்ணுறாங்க, பொண்ணு எல்லாம் பிடிச்சிருக்குது. ஆனால் கடைசியாக அந்த திருமணம் நடக்கணுமா நடக்க வேண்டாமா அப்படிங்கிறத டிசைட் பண்ணக்கூடிய ஃபேக்டராக எது இருந்துச்சு அப்படின்னா, அவங்க எவ்வளோ நகை கொடுப்பாங்க, எவ்வளோ ரொக்கம் கொடுப்பாங்க அப்படிங்கிறது தான். அதுதான் அந்த திருமணம் நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறத டிசைட் பண்ணக்கூடிய ஒரு ஃபேக்டராக இருக்குது. துரதிர்ஷ்டவசமாக இதுதான் இன்றைக்கி எல்லா திருமணங்கள்லேயும் அப்படி தான் இருக்குது பெரும்பாலும் அப்படின்னு சொல்லி சொன்னாலும், கிறிஸ்தவத்திலேயும் இந்த மாதிரி இருப்பது அப்படிங்கிறது மிகவும் வருந்தக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. ஓகே, இது எப்படி இதுதான் இந்த பிரச்சனை எப்போவுமே இருக்கிற ஒரு பிரச்சனை தானே. நீங்கள் இதுக்கு போய் இந்த பெந்தேகோஸ்தே போதனையை, கரிஸ்மாட்டிக் போதனையை நீங்கள் பழி சொல்லலாமா அப்படின்னு சொல்லி ஒரு வேளை நீங்கள் கேட்கலாம். நான் ஏற்கனவே போன வாரத்தில் சொன்னது போல், இந்த பெந்தேகோஸ்தே போதனையில், இந்த கரிஸ்மாட்டிக் போதனையில் இருக்கக்கூடிய